அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயுள் அதிகரிக்கிற போது அமல்களும் அதிகரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்களுடைய ஆயுள் காலம் 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டது. அதைவிட கூடுதலாக வாழ்வது என்பது மிக குறைவு என்று சொன்னார். இதுல எனக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்குது, உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வாழ்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக சத்தியமாக நாம் யாரும் அறிய மாட்டோம். இன்றைக்கும் நமது ஊரிலே ஒரு ஜனாசா, நேற்றும் ஒருவர் மரணித்திருக்கிறார். இப்படி உலகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எங்கோ ஒருவர் மரணித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய 50 வயதிலே மௌத்தாகிவிட்டார் என்றால், எனக்கு வயது 60, எனக்கு வயது 70, எனக்கு வயது 75. எனவே நான் இந்த காலங்களில் என்ன அமல்களில் நான் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமது சமுதாயத்தில் ஒருவருக்கு பிறந்த நாள் வந்தால் அவர்கள் ஹாப்பி பர்த்டே, மகிழ்ச்சியான பிறந்த நாள் என்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். வெடில் சுட்டு அதற்காக கேக் வெட்டி பல ரூபாய்களை செலவு செய்து மாற்று மத சகோதரர்கள் இதை செய்வது போல நம்மவர்களும் இப்படி செய்கிற ஒரு சூழல் வந்துவிட்டது. அதே போன்று ஒரு வருடம் புதிதாக வருகிறது என்றால் ஹாப்பி நியூ இயர், மகிழ்ச்சிகரமான புத்தாண்டு என்று சொல்லி அதற்கும் வெளியில் சுட்டு வெளிச்சம் போட்டு அவர்கள் வரவேற்பதை பார்க்கிறோம். அதே போல நம்மவர்களும் அதோடு சேர்ந்து வரவேற்கிற நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு கலாச்சாரத்தை நமக்கு கற்றுத்தரவில்லை. இது மாற்று மத கலாச்சாரம். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகிறாரோ அவன் அவர்களை சார்ந்தவன். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிற்கும் அவனுக்கு வயது கூடுகிறது என்றால் அல்லது ஒரு புதிய ஆண்டு தொடங்குகிறது என்றால் அது அவனுக்கு கவலையை தர வேண்டும், பயத்தை தர வேண்டும். ஏன், இந்த ஆயுள் காலம் குறைஞ்சிட்டு போகுது, இந்த மௌத்து நெருங்கிட்டு இருக்குது, இந்த ஆயுள் காலம் குறைந்து கொண்டு போகிறது, என்னுடைய மௌத்து மரணம் நெருங்கி கொண்டு வருகிறது என்ற ஒரு அச்சம் ஒரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் வர வேண்டும். அதை விடுத்து வயது ஒன்று கூடிவிட்டால், வருடம் ஒன்று பிறந்து விட்டால் அதற்கு வெடில் கொளுத்தி அதற்கு கேக் வெட்டி மகிழ்ச்சிகரமாக இருப்பது என்பது மரண வீட்டில வெடில் கொளுத்துகிறவர்களுடைய கலாச்சாரம். அது நமது கலாச்சாரம் அது அல்ல. மரண வீட்டில கவலையோட, துக்கத்தோட, துவாவோட, பிரார்த்தனையோடு இருக்க வேண்டிய சமுதாயம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஒருவர் வருகிறார். வந்து சொல்லுகின்றார், எனக்கு வயது 60 வயதாகிவிட்டது என்று சொல்கின்றார். எனக்கு வயசு 60 போயிட்டு அப்படின்னு சொன்னதும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்க மௌத்தாகிறதுக்கு ரெடி ஆயிருங்க, அப்ப உங்களுக்கு இனி மரணம் வரப்போகிறது, உங்களோட மௌத்தாகிற காலம் இனி உங்களுக்கு ஆயிற்று என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார். நம்மவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படியான வயதுகள் வந்தால் அதனை ஒரு சந்தோஷமான நாளாக பார்க்கிறார்கள். அந்த பெரிய சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், அப்படியா உங்களுக்கு மவுத்து வரப்போகுது, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் 63 வயசுல மவுத் ஆயிட்டாங்களே, அப்ப உங்களுக்கு 60 வயதா அப்படின்னா கொஞ்ச நாள் நீங்க மவுத்தாக போறீங்க, அந்த வயசு இப்படித்தான் ஒரு மூமின் நம்ப வேண்டும். அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்புகளோடு மரணத்தை எதிர்பார்த்தவனாக தன் காலங்களை கழிக்க வேண்டும். அதான் மூமினுடைய இயல்பாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, நமக்கு இப்ப வயது 50 60 என்றா நம்ம கடந்த காலங்களை திரும்பி பார்க்கணும். இந்த 60 வயதில் இருக்கிற ஒருவர், நான் இவ்வளவு காலமும் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், அதுல நான் சரியாக கடமைகளை செஞ்சிருக்கிறேனா, நோன்பு பிடிச்சிருக்கிறேனா, சரியா தொழுதிருக்கிறேனா, பெரும்பாவங்களை சரியா தவிர்த்து வாழ்ந்திருக்கிறேனா, தனிப்பட்ட மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட அநியாயங்களாக இருந்தால் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டிருக்கிறேனா என்றெல்லாம் திரும்பி பார்க்கணும். ஏனென்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல. ஒரு மனிதனிடத்துல அல்லாஹ் தஆலா சில விடயங்களை பற்றி கேள்வி கேட்டு அதற்கு பதில் அளிக்கிற வரைக்கும் ஒரு அடியான் முன்வைத்த காலை பின்னுக்கு எடுக்கலாம். அல்லாஹ் நேரடியாக கேட்பார். ஒன்று அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, விசாரிப்பார். ஒரு மனிதன் ஆயுட்காலம், நீங்க 50 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன செஞ்சீங்க, 60 வருடம் வாழ்ந்திருக்கிறீர்கள், என்ன செஞ்சீங்க, இந்த வயதுல எப்படி, இப்படி நமக்கு மறந்து போயிருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறான். இது பற்றி விசாரணை செய்யப்படுவீர்கள். முன்வைத்த காலை
பின்னுக்கு எடுக்க இயலாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பதில் அளிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயுள் காலங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற 50 வருஷமா 60 வருடமா தெரியாது. மௌத்தாகிற வரைக்கும் உள்ள சந்தர்ப்பம். அது எப்ப அந்த மௌத் வரும் தெரியாது. நம்ம தூங்குறது கூட நிச்சயம் இல்லாத ஒரு சூழல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூக்கம் என்பது மரணத்தினுடைய சகோதரன். மரணம் காக்காண்டா, தூக்கம் தம்பி. அப்படித்தான் தூக்கத்திலேயே சிலருடைய உயிரை நாம் கைப்பற்றுகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றார். அப்படி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இவ்வளவு குறிப்பிட்ட காலம் நமக்கு என்னத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்? அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. பிறப்பு இறப்பு என்ற இரண்டுக்கும் இடையிலான அந்த இடைவெளியில் உங்களில் யார் அழகிய முறையில் அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த ஆயுட்காலம். மௌத்தாகிற வரைக்கும் உள்ள அந்த குறிப்பிட்ட காலத்திலே நீங்க உங்களை யாரு அழகிய முறையில வணக்கம் செய்றீங்க என்றத அல்லாஹ் செக் பண்ணி பார்க்கிறான், சோதித்து பார்க்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நம்முடைய விருப்பத்துக்கு வாழ்வதற்காக இந்த சந்தர்ப்பம் தரல. நம்முடைய சொந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இந்த ஆயுட்காலத்தை தரல. அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கணும். மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி, பாவங்களை விலக்கி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, தூதருக்கு கட்டுப்பட்டு, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த சந்தர்ப்பம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஒரு மனிதர் கேட்கின்றார், ஐயுன் நாஸி கைர், மனிதர்கள்ல சிறந்த மனிதர் யார் யார் சொல்லலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். மனுஷர்கள்ல நல்ல மனுஷர், சிறந்த மனிதர் யார் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. ஒரு மனிதன் ஆயுளும் கூடிக்கொண்டு போகிற அதே நேரம் அந்த வயசுக்கேற்ப அவர் நல்ல செயல்களும் கூடுமாக இருந்தால் அவர்தான் மனிதர்களில் சிறந்த மனிதர். ஒரு மனிதனுக்கு ஆயுள அல்லாஹ் கூட்டி கொடுத்திருக்கிறார். அந்த காலங்கள்ல அவருடைய அமலும் சிறந்ததாக இருக்குமாக இருந்தால் அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர். சிலர் இருப்பாங்க வயசு 70 80, அவரை விட குறைஞ்சவங்க மௌத்தா இருப்பாங்க. 50 வயசுல 40 வயசுல 30ல மௌத்தா இருப்பாங்க. சில மனிதர்கள் இருப்பார்கள் வயது கூடுதலாக இருக்கும், வணக்கங்களும் அதுக்கு ஏற்றா போல வயதுக்கு ஏற்ற மாதிரி நிரப்பமாக செய்திருப்பார்கள். எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மனிதர்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் வயது அதிகரிக்கிற போது அந்த வயதுக்கேற்ப வணக்கங்களும் அதிகரித்திருக்குமே அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐயுன் நாஸி ஷர்ருன், மனிதர்கள்ல மிக கெட்டவர்கள் மோசமான மனிதர்கள் யார் என்று கேட்ட போது கால மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு, எவருடைய வயசு கூடி ஆயுட்காலம் நீண்டு அவருடைய செயற்பாடுகள் கெட்டதாக அமைந்து விடுமோ அவன்தான் மனிதர்களில் கெட்டவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மனிதர்கள் இருப்பார்கள் வயசுதான் பெருசி, ஆனா அவர் வாழ்க்கை எடுத்து பார்த்தால் வணக்கங்கள் இல்லாமல் இருக்கும், தொழாதவராக இருப்பார். வயது 70 80, கடைக்கு போய் டீ எல்லாம் குடிப்பார், வயலுக்கு போய் வருவார், குடும்பத்தில் உள்ள சொந்தக்காராக்கள் கல்யாணம் எல்லாத்திலையும் கலந்து கொள்வார், பக்கத்திலேயே பள்ளிக்கு வர மாட்டார். சைக்கிளை தள்ளிக்கிட்டாலும் போவார், ஒரு பொல்லை என்ன குத்திக்கிட்டு பள்ளிக்கு வர மாட்டார். இப்படிப்பட்ட சில மனிதர் இருக்கின்றார். சுபகு நேரத்துல கடைகளுக்கு தேத்தனை கடைக்கு போய் டீ குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பிக்கு போவார். அதே நேரம் பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்து சுபகு தொழ மாட்டார். இப்படியான எத்தனை முதியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவருடைய உள்ளங்களில் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆயுள் கூட கூட அமலும் கூட வேண்டும். ஏனென்றால் என் மரண நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் 60க்கும் 70க்கும் இடையில தான் ஒரு மனிதன் ஆயுட்காலம் என்று சொன்னாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய 63வது வயதில வஃபாத்தாகி விட்டார்கள். அப்படி இருக்கிற போது நான் எங்க மிஞ்ச போறேன், எனக்கு என்ன இது விதிவிலக்கா என்று நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சிறுவர்களாக இருக்கிறவர்கள் கூட எப்போது பருவ வயதை அடைந்து விடுகிறார்களோ அண்டையில இருந்து அவர்களுடைய செயல்கள் எல்லாம் எழுதப்படுகின்றது. ஒரு ஆணோ பெண்ணோ சிறுபராயத்திலே இருந்தால் அவருடைய செயல்கள் நன்மை தீமை பதியப்படுவதில்லை. ஆனா எப்ப பருவ வயதை அடைகிறார்களோ அந்த நேரத்திலிருந்து அவங்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் எழுதப்படுகிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரகீப் அதீத் என்கிற 2 மலக்குகளுக்கு மத்தியில் பதியப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் பேசுகின்றார். பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆளுடைய வார்த்தைகளும் செயல்களும் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. நமக்கு வேணுமென்றா நாம கரைத்தது மறந்து போகலாம், நமக்கு வேண்டுமென்றா நாம செஞ்ச அநியாயங்கள் மறந்து போகலாம், நமக்கு வேண்டுமென்றால் நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு மறந்து போயிருக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் பட்டோலையை நமது கண்ணுக்கு முன்னால் விரித்து போடுகின்ற போது மனிதன் கேட்பான், மா லி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா.
இந்த பட்டோலைக்கு என்ன நேர்ந்து விட்டது? சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லாத்தையுமே ஒன்றையும் விடாம இந்த பதிவு புத்தகம் எழுதி வைத்திருக்கிறது, பதிந்து வைத்திருக்கிறது என்று மனிதன் புலம்புவான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே பருவ வயதை அடைந்ததிலிருந்து நம்முடைய எல்லா விஷயங்களும் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. சின்ன வயசுதானே என்று நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு ஆடை இருக்காது, பாதணி இருக்காது, ஹத்னா செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆண்கள் பெண்கள் என எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். தலைக்கு மேல சூரியன். இந்த நேரத்தில் வியர்த்து சூரிய வெப்பம் தாங்க இல்லாம வியர்த்து மனிதர்கள் தங்களுடைய வேர்வைகளாலேயே அந்த வியர்வைகள் மூலமாகவே அதனால் வெள்ளமாக மூழ்கடிக்கப்பட்டு விடுவார். தந்த வேர்வையாலேயே தான் மூழ்கடிக்கப்படுற ஒரு சூழல். வேர்த்து சிலரை கரண்டை கால் வரைக்கும், சிலரை முழங்கால், சிலருடைய இடுப்பு, சிலரை முழுமையாக தன்னுடைய வேர்வை அவரவர் செயல்களுக்கு ஏற்ப மூழ்கிக் கொள்ளும், அவர்களை மூழ்கடித்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசினுடைய நிழல்ல இருந்து ஒரு 7 கூட்டத்தாருக்கு மட்டும் நிழல் கொடுக்கின்றார். மற்ற யாருக்கும் நிழல் இல்லாமல் தவிச்சு திரிகிற ஒரு சூழல். 7 கூட்டத்தாருக்கு மட்டும்தான் நிழல் கிடைக்கும். அதில ஒரு சாரார் கண்ணியமும் மகத்துவமிக்க அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்வதில் தன் வாலிபத்தை கழித்த அந்த இளைஞர் சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசிலே நிழல் வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாலிப பருவத்தை, அந்த இளம காலத்தை வணக்கத்துக்காக செலவழித்தால் அல்லாஹ் தஆலா அரசினுடைய நிழலை வழங்குகிறான், அந்த அரசனுடைய நிழல் பெறும் கூட்டத்தார்களில் ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு பெருமதியாக நம்மளோட காலத்தை கழிக்கணும். இது இப்ப எப்படி நினைக்கிற பெற்றோர், இது பள்ளிக்கு போற பருவமா, இது தாடி வைக்கிற பருவமா, இது நீ படிக்க வேண்டிய பருவம், இனி இந்த பருவத்தில உன்னுடைய ஆளுமையை விருத்தி செய்கின்ற தவறு தடையாக இருக்கக்கூடாது. அந்த படிப்பை இந்த வணக்கத்தோடு சேர்த்து செய்கின்ற போது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளோடு சேர்த்து செய்கின்ற போது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இறையச்சத்துடனான கல்விக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்கின்றது. குர்ஆனுடனான அந்த கல்வி அவனை உயர்த்தி விடுகின்றது. அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் இந்த இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டு, இந்த ஈமானிய விஷயங்களை புறக்கணித்து விட்டு, கடமைகளை அலட்சியம் செய்துவிட்டு நாங்கள் இந்த உலகத்திலும் முன்னேற முடியாது, மறுமையிலும் எம்மால் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு 40 வயது அடைந்து விட்டால் கூட அது அவன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. 40 வயதை ஒரு மனிதன் அடைந்து விடுகிற போது அவன் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று குர்ஆன் கற்றுத் தருகின்றது. ஒரு மனிதன்ல 40 வயது ஆகினா அவன் ஒரு நியூட்ரலான அல்லது ஒரு முன்னேற்றகரமான ஒரு வித்தியாசமான நல்ல பக்குவங்களுடன் கூடிய ஒரு பருவமாக அது பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதன் பக்குவப்பட்ட பருவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை 40 வயசுல தான் கொடுத்தார். 40 வயதில தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது என்றால் அந்த வயதை சிந்தித்து பாருங்கள். அந்த வயதில ஒரு மனிதர்ல நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றம் வரணும், ஈமானிய பக்குவங்கள் வரணும். 40 வயதுல இல்ல, 50 60 வயசுலையும் இன்னமும் பக்குவப்படாத எத்தனை பேரை பார்க்கணும். இன்னமும் பள்ளிக்கு வராத, ஏன் ஆக குறைஞ்சு தாடிய கூட விருப்பத்துக்கு விருப்பம் இல்லாத 60 70 வயதுக்காரர்கள் நம்பிக்கிறாங்க. தாடியை விட்டா நம்மளை கிழவன் என்று சொல்லிடுவாங்க என்று 60 70 வயதுல யோசிக்கிறார்கள் இருக்காங்கன்னா சிந்தித்து பாருங்க. வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசலுக்கு வரக்குள்ள ஃபுல்லா வலிச்சு போட்டு வாராக்கள் இன்னமும் 60 வயதுல இருக்கிறாங்கண்டா நம்ம எந்த அளவுக்கு மார்க்க விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் விடயத்தில நபிகளாருடைய சுன்னாவை பின்பற்ற விஷயத்தில பொதுபோக்காக அலட்சியமாக இருக்கிறோம் என்பதை சிந்திப்பார். எனவே இந்த 40வது வயது என்பது மிக முக்கியமான வயது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல, அதாவது அந்த பருவத்திலே நாம் கேட்கிற ஒரு துஆவை சூரா அல் அஹ்காபிலே இப்படி சொல்கின்றார். ஹத்தா இதா பலக அஷுத்தஹு, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாலிப பருவத்தை அடைந்து 40 வயதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்கின்றான். எப்படி? அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்து இப்படி பிரார்த்திக்கிறானாம். قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அந்த அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று மனிதன் பிரார்த்திக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு மனிதன் 40 வயது அடைஞ்சா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அவன் பிரார்த்திக்கிறான் என்று சில நல்ல மனிதர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். முதலாவது நன்றி செலுத்துகிறான். இரண்டாவது வஅன் அஅமல ஸாலிஹன் தர்லா, யா அல்லாஹ், நீ விரும்புகிற, நீ பொருந்திக் கொள்கிற நல்ல அமல்களை செய்வதற்கும் நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று 40 வயதில் ஒரு மனிதன் பிரார்த்திக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியத்தி,
இந்த மாதிரி வணக்கங்கள் செய்வதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்தாரையும் இதற்கு ஏற்றா போல் நீ சீராக்கி தருவாயாக. என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாம் உனக்கு வணங்குறதுக்கு, உனக்கு நன்றி செலுத்துறதுக்கு மாதிரி அவங்களையும் சீர்படுத்தி தருவாயாக என்று கேட்கிறான். மேலும் இன்னி துபுத்து இலைக்க வைன்னி மினல் முஸ்லிமீன். 4வது விஷயம் என்ன? அவன் கேட்கிறான், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை இதோட விட்டுட்டேன். 40 வயசு ஆயின உடனே யா அல்லாஹ், இந்த பாவங்களை நான் விட்டு விட்டேன், அதற்காக தௌபா செய்து மீளுகிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக உறுதியாக இருக்கிறேன் என்று கூறுகிறான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் தன்னுடைய 40வது வயதில் இப்படி பிரார்த்திக்கணும், இந்த பிரார்த்தனைகள் வருகிற அமைப்பில் தன்னை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறான். 4 விடயங்கள். ஒன்று, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், தனக்கும் தன் பெற்றோருக்கும் செய்த அருட்கொடைகளுக்காக. 2வது, சாலிகான அமல்கள் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறான், அவனை வணங்குறதுக்கு எனக்கு அருள் புரிய அல்லாஹ். 3வது, தன்னுடைய குடும்பத்தார தனக்காக கட்டுப்படுகிற, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்கிற நல்ல மனிதர்களாக அவர்களையும் எனக்கு ஏற்றா போல் ஏற்படுத்தித்தா, அவருடைய சூழலையும் எனக்கு கட்டுப்படுகிறவர்களாக மாற்றி அமை என்று கேட்கிறான். 4வது, தௌபாவை புதுப்பித்துக் கொள்கிறான். மனிதன் என்ற வகையில் இதுக்கு முன் எவ்வளவோ செஞ்சிருப்போம். எனவே யா அல்லாஹ், நான் இப்ப தெரிந்துட்டேன் ரப்பே, நான் இதுக்கு பிறகு இந்த பாவங்கள் செய்ய மாட்டேன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல மனிதனை பற்றி அல் குர்ஆனிலே பேசுகிறார். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த குர்ஆனிய வசனம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த வயதுகள், இந்த ஆயுட்காலங்கள் மிக முக்கியமானவை என்பதை நாம் இதனூடாக தெரிந்து கொள்ளவும். அதே போன்று நமது ஆயுட்காலத்திலே 60 வயது என்பது ஒரு முக்கியமான காலமாகும். எத்தனையோ சகோதரர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பீர்கள். 60 வயது என்பது அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் காலம் என்று சொல்வார்கள். இந்த காலங்கள் எல்லாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஆதரல்லாஹு லம்ரஇன் அஹர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனத். ஒரு மனிதனுக்கு 60 வயது வரைக்கும் வாழ்வதற்கு அவகாசத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தால், அவன் செய்கிற பாவங்களுக்காக அவன் சொல்லுகிற காரணங்களை அந்த 60 வயது வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் 60 வயதுக்கு பிறகு அவர் திருந்தாமல், தான் செய்கிற பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளாமல் அவர் மரணித்து அல்லாஹ்விடத்தில் போய் அதுக்கு பிறகு செஞ்ச பாவங்களுக்கு காரணம் சொன்னால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை என்று இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கிற சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். 60 வயதுக்குள்ள ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களுக்காக சில காரணங்கள் சொல்கிற போது அது வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பாராம், அதனை ஏற்றுக்கொள்வானாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த வயதுகளிலும் 65 வயசுல மௌத்தா போறாங்க, பள்ளி பக்கமே போகாமலே அப்படியே போற மௌத்தாக எத்தனையோ பேரை பார்க்கணும். நிறைய வசதி இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும், ஹஜ்ஜிக்கும் போகாம, உம்ராவும் செய்யாம, சதக்காக்களும் கொடுக்காம எத்தனையோ பேருடைய உயிர் பிரியறதை நாங்க பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாம் ஜும்மாவிலையும் வலியுறுத்தி சொன்னோம், இந்த உயிர் நமது உடம்பிலே இருக்கிற இந்த காலங்களில் அதிகமாக அமல்களை செய்து கொள்ள வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு கூறி தௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பிறகு அந்த மறுமையிலே போய் அந்த நரக வேதனையை பார்த்த பிறகு, யா அல்லாஹ், எனக்கு தவணைதான், நான் திருந்தி ஒரு நல்ல சாலிகான மனிதனாக வரப்போகிறேன் என்று கேட்டால் அல்லாஹ் வாய்ப்பு தரமாட்டான், சந்தர்ப்பத்தை தரமாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுமை காலங்களிலே அதிகமாக அமல் இபாதத்துகளோடு கழித்தார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய முதுமை காலத்திலே, அதாவது இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் என்று சொல்கிற அத்தியாயம் அருளப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வர்களாக இருந்தார். இதா ஜா ரசூலுல்லாஹ் என்கிற மக்கா வெற்றியை தொடர்ந்து அந்த செய்தியை சொல்ல வருகிற அந்த குர்ஆனிய வசனம் அருளப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ருக்குவிலேயும் சுஜூதிலேயும் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்த பிறகு யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னித்துடுவாயாக என்கிற இந்த துஆவை அதிகம் ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முதுமை காலத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார், அதுக்காக தொழுகையிலேயே இது செய்வாங்க. எப்ப இது? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலங்களில் இந்த மாதிரி செய்தார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் இரவையில அதிகமாக நின்று வணங்குவார்கள். குறிப்பாக கால் பாதம் வீங்குகிற அளவுக்கு நின்று வணங்குவார்களாம். விசேடமாக சொல்லப்படுகிறது, முதும காலங்களில் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபிலான தொழுகையில தொழுது கால் வீங்கிச்சு என்று சொன்னா ஃபர்ல கூட தொழாம இருக்கிற சகோதரர்கள் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வளமையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல் குர்ஆனை என்ன செய்வார்கள்? ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வருடத்திலே 2 தடவைகள் வந்து குர்ஆனை முழுமையாக ஓதி காண்பித்த அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். வளமையா ஒரு தடவை ஓதி காண்பிப்பாங்க, மௌத்தாகிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 தடவைகள் ஓதி காண்பித்தார்.
இந்த அளவுக்கு கூடுதலாக எல்லாமே கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த அமல் இபாதத்துகள் நடைபெற்றிருக்கின்றது. வழமையாக 10 நாட்கள் ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிக்கிற வருடம் 20 நாட்கள், வழமையாக 10 நாட்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் அந்த மரணிக்கிற வருடம் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். வேற ஹதீஸ்கள்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இரிக்காலத்துக்கு பதிலாக அதையும் சேர்த்து இருந்ததாக நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அமல் இபாதத்துகளிலே மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். எனவே அன்பானவர்களை, எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும். நாங்க எங்கட விஷயங்களை கவனம் செலுத்தணும். நாம தனியிருந்து யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றுவதில்லை. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தங்களை தாங்களாக மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை. நாம தான் நம்மளை பத்தி யோசிக்கணும். நமக்கு 60 வயசா போயிட்டு 70 ஆயிட்டு இன்னும் இந்த தாடியை கூட ஊறதுக்கு நமக்கு மனசு வரையிலேயே. வெள்ளிக்கிழமையில பார்த்து வலிக்கமே, இவ்வளவு சொத்தை வச்சிருக்கோம், சக்காத்து சதக்கா கொடுக்கும் இல்லையே, ஹஜ்ஜி கும்ராவுக்கு போறோம் இல்லையே, தொழுறோம் இல்லையே 5 வக்தும். எனவே நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஆயுள் காலங்கள் அல்லாஹ் தந்த அமானிதம். இது மறுமையில இது பற்றி விசாரணை இருக்கிறது. ஒவ்வொரு வயசும் கூட கூட இந்த ஆயுள் குறைஞ்சி போகுது, மவுத்து நெருங்கி போகுது என்று இதனை எச்சரிக்கையாக எடுத்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. கேட்ட விடயங்களை, பேசிய விடயங்களை நானும் நீங்களும் செயற்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.